எண்டு காடு போட்டு எகத்தால பாடா பண்றீங்க. எனக்கு எண்டே கிடையாதுடா. இந்த நீர்நிலையை காப்பாற்றி ஆக வேண்டிய அடிப்படையில் சோதனை அடிப்படையில் தெர்மாக்கோலை இந்த மாதிரி அதை பரப்பினா ஒரு 60 ஏக்கரில் நீர் இருக்குது. அதில் ஒரு 5 சென்ட் ஒரு பரிச்சாத்தமாக சோதனை அடிப்படையில் அதை போட்டு பார்க்கலாம். இதன் மூலமாக ஒரு நாளைக்கு எவ்வளோ எவாப்ரேஷன் குறையுது அப்படின்றதும் பூமி இழுக்கிறது குறையுது அப்படின்றத பார்க்கலான்ற அடிப்படையில் தான் போடப்பட்டிருக்கு. அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலக நம்மள உடனே உத்து பார்க்கணும். நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா. ஆனா நம்ம பண்றது 4 பேருக்கு புரியப்படாது, தெரியப்படாது. எங்க ஓடுறாங்க? ஏமா எங்கமா ஓடுறீங்க? அட எங்கயா ஓடுறீங்க? இல்லையா எங்கயா ஓடுறேன்? உனக்கு சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்றேன். 10 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட வைகை அணையை வெறும் 300 தெர்மாக்கோல் அட்டைகளை கொண்டு அமைச்சரும் ஆட்சியர்களும் வெப்பத்திலிருந்து காக்க முயற்சித்தனர். பாத்தியாடி பார்வதி, என் பிள்ளையோட அறிவு. இந்த உலகத்துல மக்க மனுஷ தோண்ட காலத்துல இருந்து இப்படி ஒரு விளக்கத்தை யாரா சொல்லிருக்காங்களா? இல்ல யாருக்காவது தோணி இருக்குமா? இதற்கு 10 லட்சம் ரூபாய் செலவானதாக அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்தார். 1 கோடி நீ பார்த்த ஆமாப்ப 1 கோடி இந்த இத்து போன நாள் 1 கோடி ரூபாய் வகுத்தரச்சப்ப 1 கோடி போய் சாம்பார் சோறு தின்னு போ. இதன் மூலமாக இங்க இருக்கிற குறிப்பிட்ட அளவு தண்ணீர் வந்து என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. பரிச்சாத்த முறையில ஏற்பாடு பண்ணிடுறோம். இன்னைக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் ஆகுது. இன்னொரு தடவை சொல்லு. இன்னைக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் ஆகுது. இன்னொரு தடவை டேய் சொல்ற. பரதேசி கரண்ட் கம்பத்துல கட்டிச்சு தோலை வச்சுன சொல்ற. இன்னைக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் ஆகுது. அணையை தெர்மாக்கோல் மூலம் மூடும் பணியை பார்த்து உள்ளூர் மக்கள் சிரிக்க ஆரம்பித்து விட்டனர். பறக்காத அளவுக்கு ஒரு இது பண்ண சொல்லியிருக்கு. இது ஒரு பக்கம் வருது. பிளாஸ்டிக் பால்கள் மூலமாக அதை நிரப்பி பால்கள் மூலமாக அதை நிரப்பி நீர்நிலையை காப்பாற்றியிருக்கிறோம். அது போன்ற அடிப்படையிலும் இதுக்கான பணிகளை செய்யலாமா அப்படின்ட்டு இப்போ அதுக்கான பணியும் நடந்துகிட்டு இருக்கு. அவ்வளவுக்கு கிரைண்டரா கிரைண்ட். பாஸ், நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி பாஸ். என் மூஞ்சிக்கு முன்னால புகழாத, அது எனக்கு பிடிக்காது. பாஸ், நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி பாஸ். தூக்கு போட்டு தொங்கலாம் இதே பாஸ். நம்ம அடுத்த ஆபரேஷன் எனக்கு தான்.